நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அதை தாண்டி அரசியல் விமர்சகர், தொடர்ந்து நம்முடைய கேள்விகளுக்கு பதில் அளித்து வருபவருமான திரு ராமசாமி மெய்யப்பன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். சார், டெல்லியில என்ன நடக்குது? ஸோ டெல்லி வழக்கம் போல பரபரப்பா இருக்கு. கவர்னன்ஸ் இருக்கு. ஃபாரின் டெலிகேஷன் வந்துட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்கள் வந்து தமிழகம் மற்றும் மற்ற மாநிலங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி அப்படின்னு தமிழகத்துக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்னா, விஜய் அவர்களின் அரசியல் நடிகராக இருந்த இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களின் அரசியல், அவரோட திருச்சி போராட்டங்கள்ல திமுகல இருக்கிற மீட்டிங்ஸ், அஇஅதிமுகல இருக்க சலசலப்பு, இதெல்லாம் தாண்டி பாஜக வந்து முக்கிய செய்தியாக இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்க வந்து அவர் பாஜகவின் தலைவர் நிதின் நபீன் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. பல PL சந்தோஷ் அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். அதுக்கான முக்கியத்துவம். இதை தாண்டி நம்ம வந்து ஜென்ரலா பிராடர் மீடியாவும் சரி, இல்ல சோசியல் மீடியாவும் சரி, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குகிறார், இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, இல்ல அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்து ரிசைன் பண்றாரு அப்படின்னு பலதரப்பான அன்வெரிஃபைடு செய்திகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுல சிலர் வந்து ரேண்டமா அவர்களும் வந்து ராஜினாமா செய்கிறார்கள், இல்ல அவர்கள் வேறு ஒரு அமைப்பில் இணைகிறார்கள் அப்படின்னு பல செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஸோ சுவாரஸ்யமான சூழ்நிலை. என்ன திருப்பம் இருக்கும், யார் என்ன முயற்சி எடுப்பார் அப்படின்ற வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பெரிய பேப்பர் கொடுத்ததா பேசப்படுது. தொடர்ந்து வந்து தான் இதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. பாஜகல இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. சோ அப்ப வந்து அந்த கொடுக்கப்பட்ட பேப்பர்ல என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது அப்படின்னு தெரியாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ணாமலை அவர்களை சிங்கம் அப்படின்னு IPS ஆபீசரா கர்நாடகாவில் பார்த்த பொழுதும் சரி, அவர் ராஜினாமா செய்து தமிழகம் வந்த உடனே 2019 அவருடன் தொடர்பு கொண்ட காலகட்டத்திலும் சரி, அதற்கப்புறம் 2020 கோவிட் காலகட்டத்தில் அவருடன் உரையாடிய காலகட்டம், அதற்கப்புறம் 2020 அவர் பாஜகவில் இணைந்தது, 2021 பாஜகவில் இதனை போட்டியிட்டது அரவக்குறிச்சியில், 2024 அதற்கப்புறம் பாஜகவின் தலைவரானது, 2024 தேர்தல், 2026 அவர் பதவிக்காலம் முடிவடைந்தது, 2025 பதவிக்காலம் முடிவடைந்தது, 2026 தமிழக சட்டசபை தேர்தல். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை ஒரு முயற்சியாக அவர் தனிநபராகவும் அரசியல் ஈடுபட்டு இருக்க வேண்டும். தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழக மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். அது இந்த திராவிட அரசியலால் முடியாது. திராவிட அரசியல் கரப்ஷன் ஃப்ரீ அரசியல் கிடையாது. அவர்கள் கண்ணோட்டமும் தேசிய பார்வை இல்லை, தமிழக மக்களுக்கு எது சரியோ அதை செய்யவில்லை அப்படின்ற அந்த ஒரு பார்வை அவரிடம் இந்த எல்லா காலகட்டத்திலுமே இருந்திருக்கிறது. ஸோ அவர் கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கணும், கவர்னன்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் மக்களுக்காக இருக்கணும் அப்படின்ற பார்வை அவர் மாணவனாக இருந்த காலகட்டத்திலேயே இருந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஜென்ரலான ஒரு பர்செப்ஷன். ஸோ இது வந்து அவரோட கண்ணோட்டம். அவருக்கான எபிலிட்டி, குவாலிஃபிகேஷன்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே அவரோட பார்வை, அவர் குடும்பம் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து வந்தது, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம், கிராமத்தில் இருந்திருக்கிறார், விவசாயம் பார்த்திருக்கிறார். அது இல்லாம அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல பணியில் இருந்திருக்கிறார்கள், அதற்கான அனுபவம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்புறம் அவர் இன்ஜினியரா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் IIMல MBA படிச்சிருக்காரு, அதற்கப்புறம் IPS ஆஃபீஸரா இருந்திருக்காரு, பல இடங்கள் பணிபுரிந்திருக்கிறார். எலெக்ஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே தேமுதிகவில் பெற்றிருக்கிறார், மற்ற அரசியல் கட்சிகளோட பெற்றிருக்கிறார். அப்புறம் IPS ஆஃபீஸரா இருந்தும் எலெக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காரு, மக்களையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு, நம்மளால பார்க்க முடியும். இதை தாண்டி அவர் வந்து உடனடியாக வந்து நான் IPSல இருந்து ரிசைன் பண்ணி உடனே பாஜக கர்நாடகாவில் சேர்ந்தேன், அங்க MLA ஆனேன், MP ஆனேன் அப்படின்றது கிடையாது. இங்க வந்து சமூக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்து அறிந்து தெரிந்து அதற்கு பின்னர் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடையும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா பாஜகவில் இணைந்து போட்டியிட்டார். அப்புறம் பாஜகவிலே வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவி கிடைத்தது. அதற்கு பின்னர் பாஜக தலைவர் ஆனார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால நம்ம டெஃபினட்டா
கான்பிடண்டா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மக்கள் சேவை அப்படின்ற ஒரு பார்வை இருந்தவர். கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்வால்வா இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தவர். அந்த இன்வால்வ்மெண்ட் அவர் பர்சனலா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தேவையும் இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். இது வந்து அவரை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி இன்னைக்கு பாஜகல என்ன சூழ்நிலை இருக்கிறது, இல்ல பாஜகல என்ன விமர்சனம் இருக்கிறது, இல்ல பாஜகவை சார்ந்தவர்களுக்கு என்ன விமர்சனம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். சில தவறான கருத்துக்கள் வந்து பரவலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிள்ளி எறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதல்ல அண்ணாமலை அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்றது இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கான பதவி 3 ஆண்டு காலம் இருந்தது. அந்த 3 ஆண்டு காலத்திற்கு அதிகமாகவே அவர் வந்து பதவியில் இருந்தார். அதற்கு பின்னர் அடுத்த ஒருத்தர் வந்து தேர்தலா யார் தலைவராகிறது அப்படின்ற ஒரு இதுல யோசனை சிந்தனை இருந்தது. அப்போ அண்ணாமலை அவர்களே வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை நாமினேட் செய்கிறார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் அன்ன போஸ்டா வேறு யாரும் போட்டியிடாத காரணத்தினால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று. இரண்டாவது நெகட்டிவான விஷயம், அண்ணாமலை அவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கப்படவில்லை. அண்ணாமலை வந்து அழுத்தத்திற்கு உள்ளானார் அப்படின்ற அந்த இதுவும் தவறான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது ஒரு டிசிப்ளின்டான பார்ட்டி. அதுல வந்து காடர்ல இருந்து வளர்ந்து வந்தவர்கள் தான் பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், பல தரப்புக்கான தலைவர்கள். நம்ம வந்து காலங்காலமாக பாஜகவை பார்த்து கொண்டு வருகிறோம். அது வாஜ்பாய் அவர்களாக இருந்தாலும் சரி, அத்வானி அவர்களாக இருந்தாலும் சரி, முரளி மனோகர் ஜோஷி அவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, நிதின் நபீன் அவர்களாக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே காரியகர்த்தர்களாக இருந்து மக்களுக்கும் கட்சிக்கும் பல சேவைகளையும் தொண்டுகளையும் செய்து அவர்கள் பொறுப்பில் சரிவர செயல்பட்டு பின்னர் அவர்களுக்கான உயர் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு கிரெடிபிலிட்டியோட வந்தார். அவர் தேர்தலில் செயல்பட்ட விஷயம், அவருக்கு இருந்த பிளான், இதெல்லாம் சேர்ந்து அவர் வைஸ் பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். இதை தாண்டி ஹெச் ராஜா அவர்கள் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணப்பட வேண்டிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு இவ்வளவு ஒரு வைட் பிளான் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிந்து ஹெச் ராஜா அவர்கள் என்னோட திறமாக ஒருத்தர் வந்து செயல்பட முடியும் அப்படின்னா தலைவராக ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விகளும் வந்த காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்களே தலைவராக இருக்கலாம். ஏன்னா எல் முருகன் அவர்கள் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது வேறு ஒருவரும் தலைவராகணும் அப்படின்ற போது அண்ணாமலை அவர்கள் தலைவராக அவங்களே நாமினேட் பண்றாங்க. நாமினேட் பண்ணா அவரும் அண்ணா போஸ்டா வந்து எலெக்ட் ஆகுறாரு. அவரோட முருகன் அவர்களோட ரிமைனிங் பீரியட் போக அதற்கப்புறம் ஒரு 3 வருடங்களும் அவர் வந்து தலைவராக இருக்கிறார். 4.5 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் தலைவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மொத்த காலகட்டமும் அவர் தலைவராக 4 ஆண்டுகள் வந்து தலைவராக இருந்திருக்கிறார். திறம்பட செயல்பட்டார். பாஜக வந்து மீடியால வாய்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். செயல்கள் வந்து பல செய்வாங்க. எனக்கு அட்லீஸ்ட் என்னோட ஞாபகத்துல இருந்து அப்படின்னு நான் பார்த்தேன்னா இல கணேசன் அவர்கள், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் தலைவர்களாக. இது இல்லாம அதற்கப்புறமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இல்ல எல் முருகன் அவர்கள், இவர்கள் எல்லாருமே பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆனா மீடியாவுக்கு அதற்கான கம்யூனிகேஷன் என்ன, சோசியல் மீடியா சேனலிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக அது ஜென்ரலாவே குறைவாக இருந்திருக்கிறது. இல கணேசன் அவர்களோட நான் சிறு குழந்தையாக நான் வந்து அவங்க வந்து ஃபோர்ஷோர் எஸ்டேட்டை போய் வேலை செய்தது, பட்டணப்பாக்கத்தில் வேலை செய்தது, இல்ல வெள்ளங்காலத்தில் வேலை செய்தது, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கேன். அப்படின்ற போது ஒவ்வொரு தலைவருமே இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதற்கான செயல் திட்டங்கள் இருந்து பல கொள்கைகளோடு அவர்கள் வந்து மக்களை சென்று அணுகிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. இதனாலதான் 96ல தனியாகவே எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் பாஜக ஒரு வெற்றி பெற முடிஞ்சது. எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருந்தோம். பத்மநாபபுரத்தில் நம்ம வெற்றி பெற்ற வேட்பாளர் இருக்கும். சமீப காலத்தில் தான் அவரும் காலமடைந்தார். சோ அந்த மாதிரி செயல்பாடுகள் பல இடங்களில் இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு மாஸ் சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் மீடியம்ல ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டது. பிரஸ் வந்து ரெகுலரா சந்திக்கிறதுல, ஒரு அரசியல் கட்சியாக ஆட்சியில் இருக்கும் கட்சியை கேள்வி கேட்பதில், ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதில், மற்ற கட்சிகள் தவறு செய்தால் அதை கேள்வி கேட்பதில், சமுதாயத்தில் ஒரு தேவை இருந்தால் அதை மக்களுக்காக கேள்வி கேட்பதில் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் பிரஸ் கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் மக்களோடு இருந்தது அப்படின்ற அண்ணாமலை அவர்கள் காலகட்டத்தில். இது இல்லாமல் சோசியல் மீடியா மெசேஜுக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது அண்ணாமலை அவர் காலகட்டத்தில். அது பாஜகவோட சோசியல் மீடியா இமேஜும் பிரஸ் இமேஜுமே வந்து வளர்ந்தது அப்படின்னு பாக்குறோம். அந்த ஸ்ட்ரென்த்ல 2024 தேர்தலில் பல கூட்டணி கட்சிகளை, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அஇஅதிமுகவோட போய் சேர்ந்து விடுமா இல்லையா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பல கூட்டணி கட்சிகள் சேர்ந்து
பாஜகவுடன் 2024 போட்டியை களம் கண்டார்கள். வாக்கு சதவீதம் அதிகமாக காமிக்க முடிந்ததே தவிர நம்மளால் வெற்றி எதையும் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன் இருந்தது வரைக்குமே அண்ணாமலை அவர்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை. இதெல்லாம் முக்கியமா என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் நம்மளால இண்டிபெண்டா போட்டியிட்டு வெற்றிகளை காண முடியும். மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சியும் தாண்டி அப்படின்னு. மாநில கட்சி ஒரு ஆட்சியில இருக்கும்போதே திமுகவையும் தாண்டி சில இடங்களில் வெற்றி பெற்று அதையும் காமித்தார்கள். இன்ஃபேக்ட் சென்னையில வந்து நம்ம தனியாக போட்டிட்டு என்னைக்குமே கவுன்சிலர் வந்தது கிடையாது. சென்னையிலுமே வந்து ஒரு கவுன்சிலர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி வெற்றிகள் எல்லாம் பெற்ற காலகட்டம் வந்து அண்ணாமலை அவர்கள் காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலையை ஆதரிப்பவர்கள் பலர்ல யாருமே இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் எந்த வேலையுமே செய்யலை அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கிறார்கள். அது தவறு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அண்ணாமலை ஹேஸ் டு பி கிவன் கிரெடிட். டெஃபினட்டா தேர் இஸ் அ ரிமார்க்கபிள் சேஞ்ச் இந்த பார்ட்டி. ஆனா இதுக்காக வந்து அன்ஐடென்டிஃபைட் பார்ட்டியா எப்பவுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தவறு. ஏன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காலகட்டத்தில் 96 நம்ம ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஏற்கனவே இருந்தாச்சு. ஆனா அன்னைக்கும் பாஜக பேசப்பட்டது. பாஜகவுடன் கூட்டணி 96 ஒரு கட்சி இருந்தது. அஇஅதிமுக 96, 98 கூட்டணி இருந்தார்கள். அவர்கள் ஒழுங்காக கூட்டணி கட்சியாக செயல்படவில்லை. சேதப்பட்டி முட்டையா வந்து சரியா வாக்கு செலுத்தவில்லை. வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி கவிழ்ந்தது. யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருந்தது. இந்த காலகட்டத்திலாம் இந்த மாதிரி பேக் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு அதற்கப்புறமாக திமுகவுடன் கூட்டணியோடு 99 களம் காண்டார்கள். 99ல வந்து வெற்றி பெற்று என்டிஏ கூட்டணி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் கன்வீனராக, அத்வானி அவர்கள் கன்வீனராக இருந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக நம்ம வந்து 5 ஆண்டுகள் 2004 வரைக்கும் செயல்பட்டோம். அதுல 2001 தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் அசம்பிளி எலெக்ஷன்லயும் 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் முறையாக கூட்டணியோட சேர்ந்து நம்ம எம்எல்ஏக்கள் இருந்தோம். இன்ஃபேக்ட் சென்னையிலேயே வந்து எம்எல்ஏ வந்து ஜெயிச்சிருந்தோம் மயிலாப்பூர்ல அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி அதற்கு பின்னரும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2014 தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையில பாஜகவின் கூட்டணி வந்து 2ஆம் இடம் வந்து அதிகபட்ச இடங்கள் பெற்றது. 18% வாக்குகள் வந்து தமிழ்நாடு முழுக்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் கண்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரியில் எம்பியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது என்னன்னா மோடியா லேடியா அப்படின்ற போட்டியில அட்லீஸ்ட் 2 எம்பிக்கள் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் இன்று தலைவர் அவருமே வந்து வெற்றி பெற்றார்னு பார்க்க முடியுது. 2 பேர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். பாஜக வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தது. அதற்கு பின்னர் வந்து கூட்டணியை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. 2019 வந்து வேற ஒரு பொசிஷனாக இருந்தது. அப்போ வந்து அஇஅதிமுகவோட என்ன ஒரு செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அன்று வந்து பிளவுபட்ட அஇஅதிமுக வந்து போட்டியிட்டது. சில காரணங்களால் அன்று வந்து அஇஅதிமுக அதான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போசிஷன் எவர் இன் தமிழ்நாடு அசம்பிளி 1989 இருந்து பார்த்தோம் அப்படின்னா. ஆனா அன்னைக்கு வந்து வெற்றி பெற முடியவில்லை. அதற்கப்புறம் அதனால அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் காலகட்டத்தில் இதுல கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது. மீடியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்முருகன் அவர் காலகட்டத்தில் தான் நம்ம வேல் யாத்திரை நடந்தது. ஒரு கூட்டணி சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. நம்ம 4 எம்எல்ஏக்கள் பெற்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு வேலையை செய்திருக்கிறார்கள். என்னன்னா ஒரு பில்டிங் வந்து ஒரே ராத்திரியில வந்து கட்டுறது கிடையாது. பில்டிங் பை பிளாக்ஸ் தான். ஃபவுண்டேஷன் அடித்தளம் ஒவ்வொருத்தரும் அமைத்தார்கள். அதோட ஆக்சலரேஷன் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் காலகட்டத்தில் பார்த்தோம். இது இல்லாம 2026 தேர்தல் வந்து வேற ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா 2024 நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்க இருந்து வருவாங்க. அப்போ வந்து பாஜக அது வந்து மத்தியில் வந்து பெரும்பான்மை கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வெற்றியை பார்க்க முடியல. அதனால 2026 ஸ்ட்ராட்டஜி மாத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தது. 2025ல இருந்து டேட்டாலாம் கலெக்ஷன் இருந்தது. அப்ப பாஜக தலைவர்களுக்கு வேற ஒரு பார்வை. இது நம்மளால வெற்றி பெற முடியுமா இல்லையா? இங்க வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தமிழகம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான மாநிலம். ஸ்ட்ராட்டஜிக்கா, எக்கனாமிக்கா, சோஷியலா எல்லா காரணகட்டத்திலுமே ஒரு முக்கியமான மாநிலம். அதனால என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு பார்வை. அப்ப 2026 தேர்தல் வந்து வேற ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு பார்த்தாங்க. 2026 அஇஅதிமுகவுடன் கூட்டணி ஏற்பட்டது. அப்பவும் அண்ணாமலை அவர்கள் அதே கூட்டணியில் அங்கம் வகித்தார், பாஜகவில் அங்கம் வகித்தார், செயல்பட்டார். அந்த செயல்பாடுகளில் பலர் வந்து அவர் செயல்பட்டது சரியா தவறா, எவ்வாறு செயல்பட்டார் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளை வைப்பவர்கள், அதான் அண்ணாமலை தரப்பு, அண்ணாமலை எதிர்த்தரப்பு கேள்விகளை வைப்பவர்கள் எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டிவா கட்சியின் அலுவலக மீட்டிங்லயோ இல்ல பார்ட்டியோட ஜெனரல் பாடி மீட்டிங்லயோ இல்ல எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்லயோ இந்த கேள்விகள் எல்லாம் வைத்திருக்கணும். நேரடியாக அண்ணாமலை அவர்களை கேட்டிருக்கணும். இல்ல அண்ணாமலை சார்பாளர்கள் கட்சியின் மத்த தலைவர்களை கேட்டிருக்க வேண்டும். இல்ல கட்சியின் தேசிய தலைவர்களை கேட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில அவர்கள் வெளிப்படையா கேட்டாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு டிரான்ஸ்பரண்டா வெளியில இன்னைக்கு தெரியாது.
ஆனா அவர்கள் கேட்டிருந்தால் அதற்கான மாற்றமோ இல்ல அதற்கான ரியாக்ஷனோ இல்ல பதிலோ ஏதாவது கிடைச்சிருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு பொது தளத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, தோல்விக்கு யாரையாவது காரணம் கூற வேண்டும் அப்படின்றதுக்காக காரணம் வந்து யாரையாவது சொல்றோம் அப்படின்னு ஒண்ணு அண்ணாமலையை காரணமா சொல்றதோ இல்ல நயினார் நாகேந்திரன் அவர்களை காரணமா சொல்றதோ தவறு அப்படின்றது என்னோட பார்வை. கட்சினா ஒரு டிசிப்ளின் அப்படின்றது இருக்கணும். அப்ப கட்சிக்குள்ள கேட்கறதுக்கு உரிமை இல்லை. இது என்ன காங்கிரஸா, திமுகவா, அதிமுகவா, ஒரு தலைமையை வைத்துக் கொண்டு அந்த தலைமையை தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும், வேற யாரையும் ஆதரிக்க முடியாதுன்னு அப்படின்னு கிடையாது. இது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கிறது. அப்ப இது எல்லாமே நீங்க வெளிப்படுத்த முடியும். இங்க கட்சியின் செயற்குழுல நீங்க கேட்டிருக்கலாம், இல்ல பொதுக்குழுல கேட்டிருக்கலாம், இல்ல மத்திய செயற்குழு பொதுக்குழுல கேட்டிருக்கலாம். இதற்கான உறுப்பினர்கள் இருக்காங்க, இல்ல பி சந்தோஷ் ரெகுலரா வந்திருக்காங்க, மத்திய மந்திரிகள் ரெகுலரா வந்திருக்காங்க, பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க, அமித்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. கூட நின்று போட்டோ எடுத்து மாலை போட்டு இல்ல ஷால் அணிவித்து எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்போ அதெல்லாம் பேசியிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சோ ஒவ்வொரு தலைவருமே அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை தரப்பினராக இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தரப்பாக இருந்தாலும் சரி, இல்ல அவர் தரப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுல இவங்க இல்லாம வேற யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் எடுத்தாலும் ஒவ்வொருத்தரையும் காங்கிரஸ் மாதிரி இன்னைக்கு புதுசா ஒவ்வொரு அங்கம் அப்படின்னு சொன்னாலும் மிக வருத்தமாக இருக்கிறது. அது வந்து அவர்கள் ஆதரவாளர்கள் இந்த தவறாக முடிவெடுக்கிறார்கள். அந்த கட்சியில் இருக்கும் தலைவர்களோ தலைமை பொறுப்பில் இருந்த பலரோ எல்லாருமே இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த கட்சியின் டிசிப்ளின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன தேவையோ எல்லாருமே செயல்படுவாங்க. பாஜக தமிழ்நாட்டில் வேறு ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பார்வை கேள்வி எதிர்கட்சிகளிடம் வரலாம். ஆனா அது ஃபேக்சுவலா எங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க? 23 சீட்ல 3% 2.96% வாங்கியிருக்காங்க. 138 அசம்பிளி சீட் இல்ல 123 அசம்பிளி சீட்டு 27 பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து போட்டியிட்டு அன்னைக்கு வந்து 11 சீட் டு 18 சீட் 18% வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இது இல்லாம இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. யாரும் எதிர்பாராத விதமாக மற்ற பெருந்தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் உதகமண்டலத்தில் நம்ம வந்து ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளர் இருக்கிறார். அப்படின்ற போது பாஜக வேறு ஒன்றி இருக்கிறது. எல்லாருமே பாஜக சார்ந்த அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுகிறார்கள். பாஜக எதிர்ப்போ, பாஜக ஆதரவோ, இல்ல பாஜகவுடன் செயல்படுகிறதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. இது இல்லாம பாஜக இங்க ஆட்சியில் இருக்கிறார்களோ இல்லையோ, டபுள் இன்ஜின் சர்க்கார் எப்பவுமே பாசிபிள் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் இங்க ரெகுலரா ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவாஸ் யோஜனால பெனிஃபிட்ஸ் அதிகமா, இல்ல இங்க வந்து பொது மருத்துவ பொது மருந்துகள் விற்கும் செயல்பாடுகள் அதுவும் அதிகமாக இங்க இருந்திருக்கு. இது இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா பாம்பன் பாலமா இருக்கலாம், தூத்துக்குடி ஏர்போர்ட்டா இருக்கலாம், திருச்சி ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத பார்த்திருக்கோம். இதனால சென்னை புறநகர்ல வந்து ஏர்போர்ட் வர்றது, சென்ட்ரல் ஸ்டேஷன் எக்ஸ்பான்ஷன், ரயில்வே கார்கோ, ரயில்வே பேசஞ்சர் எக்ஸ்பான்ஷன், இது இல்லாம போர்ட் எக்ஸ்பான்ஷன், இங்க வேலை வாய்ப்பு, டிஃபென்ஸ் காரிடோர், எஸ்சிஇசெட், இது எல்லாமே வந்து இங்க அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நேஷனல் ஹைவேஸோட பில்டப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருந்திருக்கிறது. சோ அதனால ஆதரவு அப்படின்றது தமிழகத்தில் எப்பவுமே இங்க இருந்திருக்கு. சோ அதனால ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் யாருக்காக இருந்தாலும் பாஜக என்ன சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நீங்க மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இன்டிசிப்ளின்டா இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா பாஜகன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. இந்த டிசிப்ளின் நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும். மாற்றங்கள் இங்க பாசிபிள். மாற்றங்கள் எப்பவுமே இருந்த கட்சி தான். அத்வானி இருந்த போது நம்மளால மோடி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு பார்க்க முடிஞ்ச கட்சி பாஜக. வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற போது அத்வானி சைட்லைன்ல இருந்தாங்க. முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் வந்து அத்வானி இதன மோடி அவர்களோட சென்று இதன ஸ்ரீநகர்ல வந்து நேஷனல் பிளாக் வந்து ஆய்ஸ் பண்ண முடிஞ்சது. அதே முரளி மனோகர் ஜோஷி இவரையும் நரேந்திர மோடி அவர்களையும் ஆதரித்தார். இது வந்து நம்ம முஃப்தி முகமது சயீத் அவர்களோட கட்சியோட நம்ம கூட்டணி ஈடுபட முடியுமா இல்லையா அப்படின்ற போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம வந்து அன்னைக்கு நாட்டுக்கு நல்லது என்ன அப்படின்னு நம்ம வந்து வேற ஒரு கூட்டணி கொண்டு வர முடிஞ்சது, நல்லாட்சி கொண்டு வர முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி கொண்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு டெரரிஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து அங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு நம்ம பார்க்க முடியுது. வடகிழக்கு மாநிலங்கள் பாஜக வேறு ஒண்ண முடியாது அப்படின்னாங்க. இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலமே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சோ அந்த மாதிரி பாஜக எப்பவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சுக்கான ஒரு பார்ட்டி, அது இன்டர்னலா வரதுக்கான ஒரு பார்ட்டி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த டிசிப்ளினுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இன்னும் 2 தலைவர்கள் இன்னைக்கு பதவி பொறுப்பில் இருப்பவர்களை கூட நம்ம எடுத்து சொல்லலாம். உமா பாரதி அவர்கள் கட்சியை விட்டு வெளில சென்றார்கள். அன்னைக்கு வெறும் ஒரு காரியகர்த்தராக இருந்த அவர் வந்து முதலமைச்சராக ஆக முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை வந்து அவர் முதலமைச்சராக பணிபுரிந்து 15 ஆண்டுகள் வந்து சிவராஜ் சௌஹான் முதலமைச்சராக இருந்து பையா அப்படின்னு எல்லாருமே அண்ணன் மாமா அப்படின்னு அழைக்கப்பெற்று இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார். தேவேந்திர பட்னவிஸ் மாநில தலைவராக இருந்தார், அதற்கு பின்னர் முதலமைச்சராக இருந்தார்.
அதற்கப்புறம் கட்சி கோரியது அப்படின்னு பெரும்பான்மை இருந்த போதும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஏன்னா வேற யாருமே டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்குன்ற அவசியமே கிடையாது. ஆனா டெப்டி சீஃப் மினிஸ்டர் அது பார்ட்டியோட டிசிப்ளின். அதற்கு பின்னர் பார்ட்டியை வந்து செயல்பட செய்து இன்று வெற்றி காண்டு இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கார். இந்த மாதிரி டிசிப்ளின் ஸ்டோரிஸ் நம்ம பாஜகல பார்க்க முடியும். அது பாஜக. அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாரும் தமிழக மக்களுக்கு என்ன அவசியம், நாட்டு நலனுக்கு என்ன அவசியம் அப்படின்னு செயல்படணும் அப்படின்றதுதான் என்னோட பார்வை. இந்த பாலனமாக இருந்தாலும் சரி, எப்பவுமே இதுதான். அதனால இதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும். ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் இது எதையாவது பிரேக் பண்ணணும், இல்லை இது எதையாவது தாண்டி நான் பண்ணணும், நான் அதோட இம்பார்ட்டன்ட் இல்லை நான் அதோட முக்கியம் அப்படின்னு நினைத்தா அவர்களுக்கான ஆதரவும் குறையும், அவர்களோட செயல்பாடும் குறையும். இதை தாண்டி யாராவது ஒருத்தர் நன்றாக செயல்பட்டிருந்தால் அதற்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கப்பட வேண்டும். ஆனா அந்த அங்கீகாரம் என்ன அப்படின்றத நிர்ணயம் செய்வது அவர்களுக்கு மேல இருக்கிற அந்த ஒவ்வொரு இதுவும். அதாவது இப்ப தனி நபராக இருந்தால் அந்த டீமோ குரூப்போ அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறது. அந்த டீமோ குரூப்போ இருந்தால் அதற்கான இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷனோட அங்கீகாரம் அந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குது. அந்த ஆர்கனைசேஷனோட அங்கீகாரம் அப்படின்றது அந்த ஐடியாலஜியை எப்படி அவங்க கொண்டு செல்கிறார்கள் அப்படின்றது பொது பார்வையிலிருந்து வருகிறது. இதை மாற்றணும் அப்படின்னு யார் நினைத்தாலும் அதுவும் தவறுதான். அண்ணாமலை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். தவறு. வந்த சில நாட்கள்லேயே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அவர் மறுபடியும் பிரசிடென்ட் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னா தமிழக பாஜகவின் ஹிஸ்டரியை பார்த்திருக்கோம்னா ஏற்கனவே தலைவராக இருந்தவர்கள் மறுபடியும் தலைவர் ஆகியிருக்காங்க. அதனால அண்ணாமலை அவர்கள் டெஃபினட்டா தலைவர் ஆக முடியும். அண்ணாமலை முக்கிய தலைவரா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக முக்கிய தலைவர் அப்படின்னு நினைக்கிறனாலதான் தமிழகம் முழுக்க ஸ்டார் கேம்பெயினர்னு அவரை போட்டு ஸ்டார் கேம்பெயினரா அதிகபட்சமான இடத்துல அவர் சென்று கேம்பெயினுக்கான அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டது. கட்சி அதற்கான ஏற்பாடுகளை செய்தது. மற்ற மாநிலங்களுக்கு சென்று அண்ணாமலை அவர்கள் கேம்பெயின் செய்தார். இது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்குமே பொதுத்தளங்கள்லையும் பிரசுகிட்டையும் பேசும்போது மற்ற தலைவர்களோட அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் கிடைக்கிறது. அது அண்ணாமலை அவர்கள் தனியாக அவருக்கான முக்கியத்துவம் ஏற்படுத்தி கொண்ட காரணமாகவும் இருக்கிறது. இது இல்லாம பாஜக அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்கிறது. இதே நம்ம அண்ணாமலை அவர்களோட பேரல் டிரா பண்ணுவோம். இதே தனித்தலைவர்கள் பலர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இதுனா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் இருக்கிறார், இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். இவங்க எல்லாமே தனித்தனி கட்சிகள் அவர்கள் வந்து ஆரம்பித்து அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, இல்ல டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே முக்கிய தலைவர்கள். யாராவது கம்மி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம எடுக்கவே முடியாது. ஆனா மீடியா அவர்களுக்கான அட்டென்ஷன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற போது அண்ணாமலை அவர்களுக்கான அட்டென்ஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணங்கள் வேறு இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கான ஈர்ப்பு அப்படின்றது சில தரப்பான மக்கள் கிட்ட இருக்கு. அந்த மீடியா வாட்ச் பண்ற அந்த இன்டெலெக்சுவல் ஸ்பேஸ், அந்த யூத் ஸ்பேஸ் கிட்ட இருக்கு அப்படின்ற காரணம். அதனால அண்ணாமலைக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குது, மற்றவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பாஜக இருக்க மற்றவங்க நினைச்சிட முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ அதனால இருவருமே இல்லை இரு தரப்புக்கான சிந்தனைகள் இருப்பவர்களுமே அதை வந்து அந்த கரெக்டான சென்ஸ்ல அவங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடைசியில கட்சி முக்கியம், அதற்கான சேர்ந்து எல்லாருமே செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை. நாளைக்கு வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதை சரியாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அனைவருக்குமே அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராக மூத்த தலைவர்கள் நாடு முழுவதும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் இருக்காங்க அப்படின்ற அந்த பார்வை தான். அதை வந்து சரியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுக்கு போட்டி அப்படின்றது அந்த போட்டி ஹெல்தியா இருக்கணும், அந்த போட்டி ஜெலசியின் காரணமாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட பார்வை.